ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வழிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தினந்தோறும் உடைய கிருபை புதியது. இட்ஸ் ஆல்வேஸ் நியூ. யுவர் கிரேஸ் இஸ் நியூ. யுவர் மர்சி இஸ் நியூ. ஆண்டவரே, உடைய கிருபையும் இரக்கமும் தயவும் தினந்தோறும் புதியது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அதிகாலையிலே குவைட் டைமில் என்னை தேடுகிறவர்களை நான் விசாரிப்பேன். நான் வருவேன் என்று சொல்லி எங்களுக்காக வந்து எங்களோடு கூட இருந்து எங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து எங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுத்து எங்கள் எதிராளிக்கு கைக்கு எங்களை நீங்களாக்கி எதிராளிகளை நீர் அழித்து அற்புதம் செய்து இந்த நாளிலே எத்தனை அற்புதங்கள்! நேற்று பகல் இரவிலே நாங்கள் படுத்து ஓய்வு எடுக்கும் பொழுது எங்கள் சுவாசத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை, எங்கள் இருதயத்துக்கு எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை, எங்கள் சிறுநீரகத்துக்கும் எலும்புக்கும் தசைக்கும் நரம்புகளுக்கும் நாங்கள் உத்தரவாதம் இல்லை. அவை நேர்த்தியாய் இயங்க பண்ணுகிறேன். சொல் கேட்டு இயங்கிறதுக்கான நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக நன்றியான். கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், உடன்பிறப்புகள் அனைவருக்காக நன்றி. பண தேவைகளுக்காய், ஊழியத்திற்காய், வேலைக்காய், படிப்புக்காய், கல்விக்காய், உயர்ந்த கல்விக்காய், ப்ரமோஷனுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆர்த்தி எங்களை ஒப்படுகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசும். நன்றி செலுத்துகிறோம், செபிக்கிறோம். உன்னதமான மறைவில் இருக்கிறேன் என்பதை அனுதினமும் நான் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடைக்கலமே உமது அடிமை நான் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசிலாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பட்டிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரிவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தறிவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியறிவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடப்புபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டு என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டு என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விடாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கைகளை உயர்த்தி முடிஞ்சா ஒரு கை அல்லது 2 கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராய். மோசே உயர்த்தினது பொழுது மேற்கொண்டார்கள்.
அவங்க பிள்ளைகள் தப்புவிக்கப்பட்டார்கள், பஞ்சாதிகள் தப்புவிக்கப்பட்டார், அவங்க சொத்துக்கள் எல்லாம் தப்புவிக்கப்பட்டது, அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள். ஆமென். இதுதான் நடக்கும். நீங்க உயர்த்தினா தானியேலின் காரியம் வென்றால் ஜெயமாய் முடிந்தது. அவனை எதிர்த்தவங்க எல்லாம் தோல்வியிலே கொண்டு போய் நிறுத்துவார். உயர்த்தலாமா? சாலமோன் உயர்த்தி ஜெபித்த பொழுது அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். எலியா முகங்குப்புற விழுந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் மழையை கொடுத்தார். கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. கருத்தா, ஆண்டவரே கேன்சர், ஆண்டவரே இந்த சிறுநீரகம், இந்த இருதயம், இந்த நுரையீரல், இந்த 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 மூளை பகுதி, ஆட்டிசம், மூளை வளர்ச்சி இல்லாமல் கை கால் விழுந்து போய் கையை உயர்த்தி, அப்படி இருக்கிறவங்க உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் முடிய செய்வார். கையை மடக்கு, கையை நீட்டு. அவர் சொல்லுவார். அவர் சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுது கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். கையை உயர்த்தி. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க கையை உயர்த்தி கேளுங்க. ஐயா, ஈசாக்கு ரெபேக்காலின் நிகழ்ச்சியில நடந்தது போல என் பிள்ளைக்கு நடக்கணும். ஒருவேளை வேலை இல்லாதவங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நல்ல மேலான வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கடன்ல இருக்கிறவங்க அப்படியே கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, பரலோகம் திறக்கப்படட்டும் அப்பா, பள்ளங்கள் நிரப்பப்படட்டும். எலியாவை எலிசாவை பஞ்ச நாட்களிலே போஷித்தது போல எங்களை போஷி, உங்களை விட்டு விலகாமல் இருப்போம். சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வளர் நேரில் தங்குவான். பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பெற பண்ணுகிறவராகிய நான், அண்ணாலே, மனோவா, எலிசபெத், சகரியா, உனக்கு நான் ஏற்ற சமயத்தில் குமாரனை குமாரத்தை கொடுப்பேன். ஆண்டவரே, தேர்ச்சி பெற, தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். உடலின் எல்லா உறுப்புகள் தலையிலிருந்து கால் வரையில சிறப்பாய் இயங்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானும் என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமான இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டதும் ஆண்டுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன்.
இதிலே உனக்கு சரியானவனும் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இல்லை. ரைட். இவ்வளவு ஏன் வாசித்தனா, ஒரு முக்கியமான செய்தியை ஆரம்பத்திலேயே ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். என்ன செய்தி தெரியுமா? 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஆண்டவர் நேரடியாக தான் எல்லாரோட கூட பேசினார். இங்க மாத்திரமல்ல, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து அம்மாவின் சொற்படி அவன் லாபானிடத்தில் ஓடுகிற பொழுது வனாந்தரத்திலே அந்த இரவு ஒரு கல்லை எடுத்து அவன் படுத்து கொண்டான். படுத்து நித்திரை செய்த பொழுது வானம் ஒரு கனவு கண்டான். வானம் திடுக்கப்படுகிறதையும் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக கண்டான். அங்கே கர்த்தர் நின்று அவனுக்கு தரிசனமாகி. அப்படிதானே? சரி, கர்த்தர் ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமானார். கனவுல ஆண்டவர் பேசுகிறார் வைத்துக் கொள்ளுங்களேன். நம்ம கனவுல ஆண்டவர் வரார். இன்னைக்கு நைட்டு வரார். வந்துட்டு திடீர் என்று உங்களை கேட்கிறார், என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறார். அங்க என்ன கேட்கிறாரு? நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் அப்படின்னு சொல்றாரு. விரும்புகிறத என்னத்துல கேளுப்பா அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களே என்னைய பார்த்து, என்ன நீங்க பிள்ளைங்களை எடுத்துட்டு போய் கேளுங்க, நீ என்ன விருப்பப்பா அதை கேளுப்பா. கனவுல நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஐயா, பெரிய பங்களா, நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல கணவன், பெரிய ஆடம்பர கார் ஒண்ணு, கை நிறைய பணம், கழுத்து நிறைய ஜுவல்ஸ், பிள்ளைக்கு நல்ல திருமணம், பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம். ஏன்னா நம்ம மனதுல ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் இதுதான். பயங்கர ஓட்டம், இதுதான் ஓட்டம். இப்போ யாக்கோபுக்கு தரிசனமான பொழுது கர்த்தர் அவன் மன ஓட்டத்தை அறிந்து அவன் சொல்றார், பயப்படாதப்பா, நீ போகிற இடத்துல உன்னை நான் பத்திரமா போய் கொண்டு போய் சேர்ப்பேன், உன்னை நான் திரும்ப வர பண்ணுவேன். ஏன்னா அவன் உள்ளத்தில் இருந்த பயம் கனவுல கர்த்தர் பார்க்கிறார். இப்போ கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க விரும்புகிறது என்ன? சாலமோனிடத்துல ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புறது என்ன அப்படின்னா, அவன் கனவுல கூட பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு கனவுலேயே ஞானத்தை கேட்பான் அப்படின்னா, அந்த ஞானத்தை குறித்து அவனுக்கு ஒரு தேடல். ஞானத்தை தேடு, அதுதான் இப்போ மனசுல ஒரு டிசையர், ஒரு ஆசை. எனக்கு ஞானம் வேணும், எனக்கு அறிவு வேணும். நிறைய பெரிய டாபிக் இது. வாட் இஸ் விஸ்டம் அண்ட் வாட் இஸ் நாலேஜ்? அறிவு என்பது என்ன, ஞானம் என்பது என்ன? நான் சில காரியங்களை உங்களை சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். யாக்கோபு நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல நாம இந்த ஞானத்தை குறித்து நாம பார்க்கிறோம். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் இல்ல. அதுதான் நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஞானம். இதுல ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா,
சின்ன பையனா இருந்த சாலமோனுக்குள்ள இதுதான் அவனுடைய பிரதான ஜெப குறிப்பாக, வேண்டுதலாக, அவனுடைய குறையாகவே இருந்தது. இல்லை, என்னால சரியா பேச முடியல. இது யார் சொன்னது? மோசே. நல்லா பேசியிருந்தவர் தான். 40 வயசு வரைக்கும் படிச்சவர். அவர் அஸ்த சாஸ்திரங்களையும் படித்தவர். டேலண்டட் மேன். ஆனா என் 40 வயது வனாந்திரத்துல 40 வயது இருந்த பொழுது அவ்வளவுதான். he lost his language, he lost his linguish. அவருடைய மொழியை, லிங்குவிஸ்டிக், அவர் மொழியை இழந்து போனார். வாக்கு வல்லவன் அல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, டேமரின் நோக்கம் அல்ல. வாக்கு வல்லவன் என்னால பேச முடியல அப்படின்னு அர்த்தம். வேற யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவனுடைய டிசையர் எல்லாம், இவனுடைய நினைவெல்லாம் என்னன்னா, எனக்கு ஞானம் உள்ள இருதயம் வேணும். எவ்வளவு ஏராளமான உம்மது ஜனங்கள், அவன் சொல்ற வார்த்தை கூட பாருங்க, உம்மது ஜனங்கள். அந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க அல்லது ஆட்சி செய்ய, கவர்ன் பண்ண எனக்கு ஞானம் வேண்டும். இது எங்க கத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த ஜபத்தை எங்க கத்துட்டு இருப்பான்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். எங்க கத்துன்னு இருப்பான் இந்த ஜபத்தை? ஆண்டவரே சொல்றாரு. என்னப்பா சொல்றாரு? நம்ம அரிதா கேட்டப்பா. சாலமன் இந்த காரியத்தை கேட்டதும் ஆண்டவருடைய பார்வைக்கு அது உகந்த விண்ணப்பமா இருந்தது. எங்க கேட்டிருப்பான்? எங்க கேட்டிருப்பான்? யாராவது சொல்லி கொடுத்திருக்கணும். சரி, வாசிங்களா, கண்டுபிடிச்சிடலாம். நீதிமொழிகள், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். 4ஆம் அதிகாரம். பிள்ளைகளே, 1ஆம் வசனத்துல, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்கள். இது யார் சொல்றது தெரியுமா? சாலமோன் எழுதுறார். பிள்ளைகளேன்னு யார சொல்றாரு? எல்லாரையும் பொதுவா சொல்றாரு. நம்மளை பார்த்து கூட சொல்றாரு. பிள்ளைகளே, நீங்க தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படிக்கு கவனியுங்கள். அப்போ யாரு புத்தியும் ஞானத்தையும் கொடுப்பதுன்னா தகப்பன் தான். நம்ம பழமொழி கூட சொல்றோம்ல, அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம். அன்னை பிதா அவங்க முன் அறிவித்த தெய்வம். அதுதான் நான் நினைக்கிறேன். அப்போ அவர் சொல்றாரு, இப்படிதான் ஆரம்பிக்கிறார். உன் தகப்பன் போதகத்தை கேளு, புத்தியை அடையும்படி கவனி. நான் உனக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன். யார் அந்த இடத்துல? சாலமோன். சாலமோன் என்கிற நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், என் தாய்க்கு மிகவும் அருமையான பிள்ளையுமானவன். அப்போ தாவீதுக்கும் பச்சைபாலுக்கும் மிகுந்த பிரியமான பிள்ளை இந்த சாலமோன். அவர் எனக்கு போதித்து சொன்னதாவது. யாரு? தாவீது. பாருங்க, ஒரு அப்பா தம் பிள்ளையோட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு பாருங்க. இந்த காலத்துல கொஞ்சம் வளர்ந்த பிறகு பிள்ளைகள் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா சான்ஸே இல்லை. ஏன்னா அட்வைஸ் பண்ணுவார்ல. எப்ப பார்த்தாலும் இந்த ஆளுக்கு அறிவே கிடையாது, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி காட்டினு, எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பான். இவன் வீட்டுக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய மனநிலை இப்படிதான் இருக்கு. சாரி,
வெரி சாரி. நேற்றோட நான் ஒரு நிகழ்ச்சி சொன்னல, ஒரு பெண்ணுடைய நிகழ்ச்சி. இப்போ பையனை பற்றி நம்ம சொல்லலை, பையனுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறான். பெண்களை நீங்கள் நம்பிடலாம். பெண் பிள்ளைகள் எப்பொழுதும் பெற்றோர்களுக்கு அடங்கி இருப்பாங்க. இது எக்ஸப்ஷனல் கேஸ். ஒருவேளை அந்த குழந்தை கூட திருந்திடும். ஆனால் நீ வீட்டில் போனீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ கீழ்ப்படிந்திருக்கும். இது ஏதோ ஒரு அடிக்ஷன், பாவம், அல்லது பிசாசின் தந்திரம். பெண் பிள்ளைகளை பற்றி கவலை இல்லை. சாலமன் மாதிரி ஒரு வாலிப பிள்ளை சொல்றான், என் அப்பா தான், என் அம்மா தான். அவன் சொல்றான், உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடுவது, என் கட்டுகளை கைக்கொள், அப்போது பிழைப்பாய். ரெண்டு அவங்க அப்பா சொன்னாராம், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமலும் இரு. தாவீது சொல்றது, அதை விட்டு விடாதே, அதை விடாதே, அது உன்னை நற்காக்கும், தற்காக்கும். எது? ஞானம். ஞானம் தற்காக்குமா? ஞானம் யாரு உங்களுக்கு தெரியும்ல. இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப சொல்லிட்டு வரும் பொழுது நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? உலக ஞானம், லௌகீக ஞானம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஞானம் வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஞானம். 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம் 1:30. ஏன்னா அது முதல்ல நம்ம சொல்லிட்டாதான் நீங்க ரொம்ப தெளிவாயிடுவீங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்ட்டு புரிஞ்சுப்பீங்க. இது எதமோ அவர் நீதி போதனை பேசுறாருன்னு நினைக்க மாட்டீங்க. ஆண்டவரை நேசிக்கிறேன்னா வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:30. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடியே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்த மீட்புமானார். ஆமென். அவர்தான் ஞானம். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, இயேசுதான். இப்ப தாவீது சொல்றாரு, அவரே அறியாமலே சொல்றாரு, இந்த ஞானத்தை சுதந்திரித்துக் கொள்ளுப்பா. ஞானத்தின் ஊற்று உறவிடமா இருக்கிற இயேசு கிறிஸ்து. விட்டுவிடாதே, அது தற்காக்கும். இயேசுதான் உங்களை தற்காப்பார். அதன் மேல் பிரியமாறு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அதை உண்மை மேன்மைப்படுத்தும். ஆமேன்னு சொல்லுங்க. படிப்பு, ஞானம், அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், இயேசு, இது எல்லாம் ஒரே அர்த்தத்துல சொல்லணும்னா இயேசு. அவரை பிடிச்சிட்டா கல்வி, அவரை பிடிச்சிட்டா மேன்மை, அவரை பிடிச்சிட்டா உயர்வு, அவரை பிடிச்சிட்டா வேலை, அவரை பிடிச்சிட்டா டிரான்ஸ்பர், அவரை பிடிச்சிட்டா ஐஸ்வர்யம். வாசிக்கிறோம் பாருங்க. அதை மேன்மைப்படுத்தும், அதை உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். கனம். ஆண்டவர் சொன்னார்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால பிதாவானவர் உன்னை கனப்படுத்துவார். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்போது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். ஞானவான் எப்பவுமே நிறைய நாட்கள் வாழ்வாங்களாம். ஞானத்தை சம்பாதிக்கிறவன் நிறைய ஆண்டுகள் உயிரோடு இருப்பான். ஆயுசு நாட்கள் பெருகும். படிங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க. உலக கல்விக்குள்ள போகும் பொழுது உலக கல்வியோடு கூட கர்த்தரை பற்றுகிற விசுவாசம், நம்பிக்கையும், இயேசுவ ஞானம் என்று கருதுங்க. அவர்தான் சத்தியமுமா இருக்கிறார். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதிப்பேன், செவியான பாதையிலே உன்னை நடத்தினேன். அவையில் நடக்கும்போது உன் நடைகள் இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவையில் ஓடினாலும் இடர மாட்டாய். புத்தி மதி உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆமென். அதுவே உனக்கு ஜீவன்.
9ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 1ஆம் வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரன் தீர்த்து தன் கொடுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடை காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடுகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தி ஈனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்துக்கு வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விற்று விலகுங்கள், அப்போது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. ஞானம் வீட்டை கட்டி, எல்லாம் செமையா இருக்கும். 7 தூண்கள், அதுவும் அழகான தூண்கள், அழக அரண்மனை போல இருக்குமா. அதுல நல்ல செலிப்ரேஷன், நல்ல ஒரு டைனிங் டேபிளை போட்டு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒரு அபிஷேகமான ஒரு நிலைமை இருக்கும் அங்க. அது கூப்பிடுதான், வந்துருங்க, வாங்க. இன்னைக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்க காத்திருக்கிறார். அரிதா கேட்கணும் ஆண்டவரிடத்துல. இன்னைக்கு கேளுங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன், ரொம்ப தைரியத்தோடு சொல்வேன், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி சரியான ஞானம், புரிதல், அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங், விவேகம் இல்ல. நம்ம அதை கேட்கணும். நிறைய தவறான புரிதல் இல்ல, நம்ம வளர்த்துக்கணும். வேதாகமத்தை அளவுக்கு அதிகமா நேசித்து என்னுடைய ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரை அனுதினமும் அவர் காலையில் அவரை தேடிட்டீங்கன்னா, குவைட் டைம்ல அவரை தேடிட்டீங்கன்னா அவர் நம்மை போதித்து நடத்துவார். நம்ம அதான் பார்க்கிறோம். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனா இருந்தால் யாவருக்கும் பூரணமாய் கொடுக்கிற ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க, அப்பொழுது உங்களுக்கு அருளப்படும். உபாகமம் 4ஆம் அதிகாரம், திருப்பி கொள்ளுங்க, முடிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Deuteronomy 4:6. ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகள் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜாதிகள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவன் எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி ஏது? 6ஆம் அதிகாரம். வாசிக்கிறேன். எப்படி தாவீது, ஒரு சாலமோனுக்கு தாவீதும் பச்சைபாலும் ஞானத்தை போதிச்சாங்களோ, எப்படி லூக்கா 2 என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சியை ஒரே ஒரு வசனத்தை அடக்கிட்டாங்க. தேவன் இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி. ஞானம், வேத ஞானம், தோரா. 12 வயதில் தர்க்கம் பண்ணுகிற அளவுக்கு ஞானம். 12 வயதுல வாசிக்கிற ஞானம், அதை வியாக்கியானம் பண்ணுகிறதுல ஞானம். அதை கொடுத்தது யார் தெரியுமா? நான் அடிச்சு சொல்லுவேன், பிதாவானவர் கொடுத்தார். ஆமேன், எஸ், உண்மைதான். ஆனா அதோடு கூட தாயும் தகப்பனும் அவளுக்கு கொடுத்து ஊட்டி வளர்த்த அந்த கல்வி, அறிவு, ஞானம் மறுக்க முடியாது. இயல்பா இருந்தது டிஎன்ஏல. எஸ், ஐ நோ. சில பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனாலும் நீங்க பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தலைன்னா, அந்த ஞானத்தை குறித்து போதிக்கலைன்னா, ஞானத்தை கொடுக்கலைன்னா, கல்வியை கொடுக்கலைன்னா, இந்த கற்பனைகளை கொடுக்கலைன்னா, அல்லது இந்த பிரமாணங்களை கைக்கொள்ள செய்யலைன்னா,
அவங்க ஞானியாய் இருந்தாலும் பேதமையாய் மாறுவார்கள். உபாகமும் ஜூட்டானமி 6:5 முந்தேவனாகிய கத்தெடுத்து உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் விளம்படத்தோடு அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கும் கட்டளை இடுகிற இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்க கடவுள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவை குறித்து பேசு. அவைகளை உன் கைகளில் அடையாளமாய் கட்டி கொள்வாயா. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகள் உன் வீட்டு நிலைக்கால்கள் வாசல்கள் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாகிய நிரம்பிய வீடுகளும், சகல வஸ்துகள்னா ஃபர்னிச்சர்டு, நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பதினாலே நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் பொழுது. பிரியமானதுல ஒரே விஷயத்த சொல்லிடுறேன், நான் ஜெபம் பண்ணிடுறேன். நமக்கு ஞானம் அவசியம், நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம நல்ல பேரண்ட்ஸ் இல்லை, அவங்கள நாம் அழிவுக்கு நேராக நடத்துகிறோம், பரலோகத்து நேராக நடத்தலை. ஞானம் அழைக்கிறது. நல்ல பேரண்டா இல்லையா நீங்க? நான் நல்ல பேரண்டா இல்லையா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வேதனையோடு தான் நான் பேசுறேன். நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு அதை கொடுங்க, எனக்கு கொடுங்க, என் மனைவி கொடுங்க. சில வீட்டில் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஞானமா இருப்பாங்க, மனைவி பிரில்லியண்டா இருப்பாங்க. மனைவி கொஞ்சம் ஞானமா இருப்பாங்க, ஹஸ்பண்ட். எல்லாருக்கும் கர்த்தர் அதன் காலத்துல கடவுள் கொடுத்திருப்பாங்க. ஆனா பிள்ளைகளை பார்த்தா ஞானமாய் நடத்தாத பெற்றோர்கள். இன்னைக்கு நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. அப்பா பிள்ளைகளை விட்டுறது, அம்மா பிள்ளைகளை விட்டுறது, டிஸ்டர்பிங். இதெல்லாம் நீங்க 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 இப்படி வீட்டை கட்டலனா ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. சோமாண்டா. அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தீர்க்கமான ஒரு வார்த்தையை கொடுத்து, ஞானம் எனக்கு அவசியம், ஞானத்தை எங்களுக்கு தார். நான் நடக்க வேண்டிய வழியில் எங்களை போதித்து நடத்துகிறேன். கண்ணை வைத்து எனக்கு ஆலோசித்தார். எங்களுக்கு ஜீவனை தார், நீடித்த ஆயுசு நாட்களை தார், சுகத்தை தார், ஆரோக்கியத்தை தார், நல்ல வீடு குடியிருக்க தார், ஐஸ்வர்யத்தை தார், நெடுநாளாய் வாழணும். என் எதிரிகள் இல்லாத சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழணும். சாலமோனுக்கு கொடுத்தபடி கர்த்தர்களுக்கு கொடுத்த அரிதாய் நீ கேட்டார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.